Welcome to Triple C Max. Nature of solutions for system of two linear equations. In this session, we are going to discuss nature of solutions. When two lines are intersecting at one point, you will get one solution. When the two lines are parallel, you will get no solution. When the two lines are one and the other, ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தால் infinite solutions. There are three possibilities for a nature of solutions. System of linear equations in three variables. இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா ஸ்ட்ரைட் லைன்னா என்ன, பிளேன்னா என்ன, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், பிளேன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் நம்ம பார்த்துருக்கோம், பிளேன் நம்ம பார்த்ததில்ல இல்லையா. A linear equation in two variables of the form ax plus by plus c equal to 0 represents a straight line. ஒரு ஈக்குவேஷனில் ரெண்டு வேரியபிள் எக்ஸ் ஒய் மட்டும் இருந்தால் அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். அது வந்து எந்த டைமென்ஷனில் இருக்கும், டூ டைமென்ஷனில் அந்த லைன் இருக்கும். A linear equation in three variables of the form ax plus by plus cz plus d equal to 0. மூணு வேரியபிள் இருந்ததுன்னா அது வந்து ஒரு பிளேன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பிளேன். ரெண்டு வேரியபிள் இருந்தால் ஸ்ட்ரைட் லைன், மூணு வேரியபிள் இருந்ததுன்னா பிளேன். ஸ்ட்ரைட் லைன் நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம், நமக்கு தெரியும். ஆனால் பிளேன் பாருங்கள், ஒரு பேப்பர் மாதிரி. பிளேன் வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் சரியா. பேப்பர் தான் பிளேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. General form: a system of linear equations in three variables x, y, z. The general form: a1x plus b1y plus c1z plus d1 equal to 0, a2x plus b2y plus c2z plus d2 equal to 0, a3x plus b3y plus c3z plus d3 equal to 0. This is general form of three linear equations. இது எல்லாமே பிளேன் ஈக்குவேஷன்ஸ் இல்லையா. இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, மூணு வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. அந்த மூணு வேரியபிளும் இன்டர்செக்ட் ஆகி சேம் காமன் பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும், ஒன்லி ஒன் சொல்யூஷன். மூணு பிளேனும் ஒன்னாக அந்த அதராக இருந்துச்சுன்னா இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். இந்த மூணு கேஸஸும் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பிளேன் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ நோ சொல்யூஷன். ரெண்டு பிளேன் பேரலாக இருக்குது, ஒரு பிளேன் இன்டர்செக்டாக இருக்குது, நோ சொல்யூஷன். மூணு பிளேனுமே காமன் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகலை, அதனால் நோ சொல்யூஷன். புரியுதா. இதெல்லாம் வந்து பிளேனோட இன்டர்செக்ஷன்ஸ். Procedure for solving system of linear equation in three variable. நமக்கு என்ன ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸ்டெப் 1 நம்ம என்ன செய்வோம், ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டோட நியூமரல் வேல்யூவை ஈக்குவல் பண்ணுவோம் இல்லையா. அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம், ஒய் இசட் டேர்மாக மாற்றிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸை எலிமினேட் பண்ணோம்னா ஒய் இசட் டேர்மாக வைக்கிறோம் இல்லையா. அதே ப்ரொசீஜர் தான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1: by taking any two equations from the given three, first multiply by some suitable non-zero constant to make the coefficient of one variable numerically equal. நம்பரை கோஎஃபிஷியன்ட் நம்பரை ஈக்குவல் பண்ணணும். eliminate one of the variables whose coefficients are numerically equal from the equation. ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணுறோம், எலிமினேட் பண்ணணும். eliminate the same variable from another pair. Now we have two equations in two variables. Solve them using any method studied in earlier classes. The remaining variable is then found by substituting in any one of the given equations. So இதுதான் நம்ம போன கிளாஸில் சால்வ் பண்ண முறை. அதை தான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம படிச்சுட்ருக்கோம். Here we have an important note. Note 1: if you obtain a false equation such as 0 equal to 1, 0 equal to 1, இது ஒரு ஈக்குவேஷனாக கிடையாது. 0 ஈக்குவல் 1 ஆகுமா, 0 ஈக்குவலும் 1 ஆகாது இல்லையா. in any of the step and the system has no solution. அப்போ 0 equal to 1ன்னு வந்துச்சுன்னா, 0 equal to 1ன்னு வந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் என்னது, நோ சொல்யூஷன். if you do not obtain a false solution, 0 equal to 1 வரல, but obtain an identity
such as 0 equal to 0. 0 equal to 0 term மாதிரி உனக்கு வந்துச்சுன்னா the system has infinitely many solutions. 0 equal to 0 வந்துச்சுன்னா no solution. No solution. 0 equal to 0 வந்துச்சுன்னா infinitely many solution. புரியுதா? Exercise 3.1 sum number 2. Discuss the nature of solution of the following system of equation. First subdivision, x plus 2y minus z equal to 6, minus 3x minus 2y plus 5z equal to minus 12, x minus 2z equal to 3. As usual, first ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து x வேரியபிளை கேன்சல் பண்ணுவோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து x வேரியபிளை கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? ரைட். ஸோ இந்த ப்ரொசீஜர் படி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து யூனிக் சொல்யூஷனா, சாரி ஒன் சொல்யூஷனா, இல்லை இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனா, இல்லை நோ சொல்யூஷனா. யூனிக் சொல்யூஷன் நத்திங் பட் ஒன் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஈக்குவேஷன் நம்பர் 1 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2ல் -3. அப்போ என்ன செய்ய போகிறேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எதை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கணும்? 3யை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3x plus 6y minus 3z equal to 18. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கணும். minus 3x minus 2y plus 5z equal to minus 12. ஆட் பண்ணுங்க. 4y plus 2z equal to 6. ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும், செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு -3 இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 1 இருக்குது. அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் 3யை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x அங்கே ஒய் டேர்ம் இல்லை இல்லையா தேர்ட் ஈக்குவேஷனில், அதில் 0y minus 6z equal to 9. செகண்ட் டேர்ம் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதி minus 2y plus 5z equal to minus 12. add பண்ணு by adding minus 2y minus z minus 3 divided by minus 2y plus z equal to 3. equation number 5. fourth equation அப்படியே எழுதிக்கங்க. 4y plus 2z equal to 6. but fifth equationல 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 4y plus 2z equal to 6. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 equal to 0. 0 equal to 0 இருந்ததுன்னா உனக்கு என்ன சொல்யூஷன்? 0 equal to 0 இருந்ததுன்னா system has infinitely many solution. புரியுதா? ஈஸியான சொல்யூஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் ப்ராப்பராக இல்லை. ஸோ முதல் ப்ராப்பராக மாற்றுங்க. 2y plus z minus 3x plus 3 கொண்டு போங்க. 3x plus 2y plus z equal to 3. equation number 1. minus x plus 3y minus z equal to minus 4. equation number 2. 3x plus 2y plus z equal to minus 1 by 2. equation number 3. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் இங்கே இசட்டு இங்கே மைனஸ் z இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஆட் பண்ணாலே z வேரியபிள் கேன்சல் ஆயிரும். 1 implies 3x plus 2y plus z equal to 3. 2 implies minus x plus 3y minus z equal to minus 4. 2x plus 5y minus 1. equation number 4. செகண்ட் ஈக்குவேஷன்லையும் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் ஜஸ்ட் இசட்டை ஆட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாலே இசட் கேன்சல் ஆயிரும். minus x plus 3y minus z equal to minus 4.
3x plus 2y plus z equal to minus 1 by 2. Cancel ஆயிரும். 2x plus 5y minus 4 minus 1 by 2. Take LCM. 2x plus 5y minus 9 by 2. Equation number 5. 4 implies 2x plus 5y equal to minus 1. 5 implies 2x plus 5y equal to minus 9 by 2. Just subtract பண்ணுங்க. left side என்ன ஆகும்? cancel ஆயிரும். right sideல minus 1 plus 9 by 2. so 0 equal to 7 by 2 வருது. so இதுக்கு என்ன சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும்? 0 equal to எந்த நம்பர் இருக்க முடியுமா? 0க்கு ஈக்குவலா 7 by 2 உண்டா? கிடையாது. so which is no solution. அவ்வளோதான், கன்க்ளூஷன் முடிச்சது. புரியுதா? third subdivision, y plus z by 4 equal to z plus x by 3 equal to x plus y by 2. second equation, x plus y plus z equal 27. given. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு 2 வேரியபிள் மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். கேன்சல் பண்ணு. 3y plus 3z எல்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 4z plus 4x 4x minus 3y plus z equal to 0. equation number 1. இப்போ செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் கன்சிடர் பண்ணும். கன்சிடர் z plus x by 3 equal to x plus y by 2. cross multiply 2z plus 2x equal to 3x plus 3y. 3x minus 2x x 2z right side கொண்டு போங்க minus 2z plus 3y equal to 0. x plus 3y minus 2z equal to 0. equation number 2. third equation, given x plus y plus z equal to 27. so first step என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் x வேரியபிளை கேன்சல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். 4x minus 3y plus z equal to 0. செகண்ட் ஈக்குவேஷனை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 4x plus 12y minus 8z equal to 0. just subtract பண்ணு. minus 3y minus 12y minus 15y z plus 8z 9z equal to 0. இந்த ஈக்குவேஷன் டிவைடட் பை 3 போட்டோம்னா 15 by 3 minus 5 9 by 3 3 equal to 0. equation number 4. next second equation இல்லையும் third equationலையும் x ரிமூவ் பண்ணணும். just subtract பண்ணாலே ரிமூவ் ஆயிடும். second equation x plus 3y minus 2z equal to 0. x plus 3y minus 2z equal to 0. third equation x plus y plus z equal to 27. subtract பண்ணு. 2y minus 3z minus 27. fourth equation minus 5y plus 3z equal to 0. this is equation number 5. by
equation number 4 minus 5y plus 3z equal to 0. Now இங்கே minus 3z, இங்கே plus 3z. Just 4 implies எழுதிட்டோ, 5 implies 2y minus 3z minus 27. Just add பண்ணாலே உனக்கு ஆன்சர் வந்துடும். ஆட் பண்ணுங்க. minus 5 plus 2 minus 3 cancel ஆயிரும். 1 9s are 1 3s are 3, 9 3s are 27. y equal to 9. y equal to 9 equation number 5 substitute பண்ணு. 5 implies 2 into 9 minus 3z equal to minus 27. 18 minus 3z equal to minus 27. 3z equal to 27 plus 18. 3z equal to 45. Z equal to 15. y9 z 15. Therefore x plus y plus z equal to 27. இதான equation number 3. இதில் substitute பண்ணி x கண்டுபிடிக்கும். y ஓட value 9, z ஓட value 15 equal to 27. x plus 24 equal to 27. x is equal to 3. Therefore solution set x y z equal to 3 9 15. புரியுதா? ரொம்ப சிம்பிளான கிளாஸ் இன்னைக்கு. 3 சம் தான்.